தொல்காப்பியர் வந்து 4 வர்ணம் பத்தி பேசுறாரு. திருக்குறள்ல இந்துன்னு இருக்கு. இந்து அப்படிங்கிற வார்த்தை இல்ல. அவர் வந்து பிறப்பினால் ஒரு ஜாதிக்கு மட்டும் எப்படி ஒழுக்கம் வரும்? அப்போ ஒரு மதத்தினால வரலாம். இப்ப திருக்குறள் சொல்லக்கூடிய நெறிகள் என்னென்ன, அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்து சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் அங்கேயும் சொல்லியிருக்கு. இல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க சொல்றோம் நாங்க. திருக்குறள் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க. தமிழ் என்பது ஒரு திராவிட மொழியாக வகைப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறது. பாலிடாக்ஸ் விக்னேஷ் நம்ம நல்லா பழக்கம் முடியவர் தான். ரொம்ப நெருங்கின நட்புன்னு சொல்ல முடியாது. அவர் பின்னாடி இந்த இயக்குறதே நீங்க தான்ற மாதிரி தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் பாரிசாலன் அவங்ககிட்ட. பொதுவா நீங்க கேட்டது என்ன அப்படின்னா, இந்துத்துவா அப்படின்னு யாராவது பேசினாலே அவர்கள் பிராமணர் அல்லாதவர்களாக இருந்தாலும் பின்னால் இருந்து பிராமணர்கள் இயக்குவார்கள் அப்படிங்கிறது இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. பிராமணர் அல்லாத ஜாதிகள் யாருக்குமே இந்து உணர்வு கிடையாது. அவர்கள் எல்லாருமே முட்டாள்கள். பிராமணனுக்கு மட்டும்தான் மூளை இருக்கு. ஆரியர்னாலே பிராமணர்கள் தானா? அவர் செபி புல்வெளில இருந்து வந்ததுக்கான ஆதாரங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்கு. பாரிசாலன் அவரோட டிபேட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஆரிய வருகைக்கு அப்புறம் புராண கலப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து புராண கலப்பு இல்லாத நூட்களே கிடையாதுன்னு சொல்றீங்களா? வைதீக தாக்கம் இல்லாத தமிழ் நூல் என்று எதுவும் இல்லை. சமஸ்கிருதம் அப்படின்றதுக்கும் தமிழுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்கு. அப்ப ஏன் வந்துட்டு தமிழ்ல இருந்து சமஸ்கிருதம் அறிவு வந்திருக்க கூடாதுன்றது என்னோட கேள்வி. முருகர் வந்து தமிழ் கடவுளா இல்ல வந்துட்டு வட இந்திய கடவுளா அப்படின்ட்டு முருகனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து வடக்குல வந்து ரொம்ப ஏர்லியரா நமக்கு கிடைக்குது. அதை மறுக்கவே நம்மளால வந்து முடியாது. அதுக்கு சமமான சிற்ப சான்றுகள்லாம் தமிழ்ல ரொம்ப பின்னாடி தான் கிடைக்குது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. குன்று எங்கெங்கெல்லாம் இருக்க குமரன் அங்கங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். தமிழ்ன்றது வந்து இப்ப வரையறுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி கிடையாது. தமிழ்நாடு அப்படின்னு தமிழர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா இது உலகம் முழுக்க தமிழர்கள் வந்துட்டு வரைய இருந்திருப்பாங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி அது இப்போ வரையறுக்கப்பட்ட இந்தியால வட இந்தியால தமிழர் முருகர் பிறந்திருந்தார் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து ஒரு தமிழர். கந்தர், சுப்பிரமணியன் இவர் எல்லாருமே முருகர். அந்த கதைகளும் இதுல கூறியிருக்க கதைகளும் ஒரு சேர இருக்கு அப்படின்றதுனாலதான் நீங்க சொல்றீங்க. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்க இருந்து ட்ரேடர்ஸ் போறாங்க. தமிழ்ல இருந்து ட்ரேடர்ஸ் வந்து வட இந்தியாவுக்கு போறாங்க. அங்க அவங்க பாக்குற சில விஷயங்களை இங்க வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க சொல்றதுல சில லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். வெல்கம் டு பிரதர்ஸ் டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சர்மா. இவர் வந்து இப்போ பக்கமாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு இல்லைங்களா, ஒரு டிபேட். முருகன் வந்து தமிழ் கடவுளா இல்லை வட இந்திய கடவுளான்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் விக்னேஷ்க்கும் பாரிசாலனுக்கும் இடையில அப்போது ஒரு கேமராவை திருப்பினாங்க பார்த்தீங்களா. அந்த கேமரா திருப்பினவர் தான் நம்ம கூட உட்காந்துருக்காரு. வெல்கம் பிரதர். வெல்கம். ஸோ அந்த டிபேட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யார் இனிஷியேட் பண்ணா, இல்லை அது எந்த தொடக்கம், அந்த டீமுக்குள்ளே நீங்கள் போனதுக்கான காரணம் என்ன? எக்ஸாக்டா அந்த டீமுக்குள்ள எங்கே போனேங்கிறது தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அது எப்படி ஆரம்பிச்சுங்கிறது எனக்கு தெரியல. அநேகமா எப்படி ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா, பாரிசாலனுக்கு ஏதோ ஒரு மறுப்பு சொல்றதுக்காக விக்னேஷ் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல இருந்து வந்து நமக்கு டிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்ததுமே பாரிசாலன் தரப்புலையும் இவர் தரப்புலையும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒன்று போட்டு ஒரு இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறது சொல்லி டிபேட் பண்ணலாம்னு போனாங்க. அந்த நேரத்துல விக்னேஷ் வந்து நம்ம வந்து உதவிக்காக வந்து அழைச்சிட்டு போனாரு. பாரிசாலன் சைட்ல இருந்தும் சில பேர் உதவிக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து அந்த இதுல உட்காரல, ஆக்சுவலி இந்த பேனல்ல உட்காரல. நான் வந்து இவர் சார்பா போயிருந்தனால ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அழைச்சிருந்தாரு. நான் அதுக்காக என்னுடைய நண்பர் அப்படிங்கிற முறையில பாலிடாக்ஸ் விக்னேஷ் நம்ம நல்லா பழக்கம் முடியவர் தான். பாலிடாக்ஸ் விக்னேஷ்க்கு உங்களுக்கு எவ்வளவு நாட்கள் பழக்கம்? ரொம்ப ரொம்ப நெருங்கின நட்புன்னு சொல்ல முடியாது. பட் ஐடியாலஜிக்கலி பல விஷயங்கள் நம்ம பேசுறனால, குறிப்பா அந்த முருகன் விஷயத்துல அடிக்கடி நான் நிறைய பேசியிருக்கேன். ஆமா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு நமக்கு நன்றி எல்லாம் போட்டிருக்காரு அவரு. சோ இந்த அடிப்படையில நமக்கு நண்பர் அப்படிங்கறதுனால அவர் பின்னாடி இந்த இயக்குறதே நீங்க தான்ற மாதிரி தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் பாரிசாலன் அவங்ககிட்ட அவரோட ஆதரவாளர்கள் பேசுறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க நம்ப போறது இல்லை. அதனால அவங்க மனசு குளிர்வதற்கு அவங்க அப்படியே சொல்லிட்டு போட்டோம். சரி, ஆனா அது உண்மை இல்லை. அதான் இந்த மாதிரி இந்துத்துவா பேசுறவங்க இல்லைன்னா வந்துட்டு ரைட் விங் ஐடியாலஜி பேசுறவங்க பின்னாடி கண்டிப்பா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து உங்க உடல் தோற்றத்திலயும் உங்க முக தோற்றத்திலயும் தான் இருப்பாங்கன்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? என்ன பதில் நினைக்கிறேன்னா, பொதுவா நீங்க கேட்டது என்ன அப்படின்னா, இந்துத்துவா அப்படின்னு யாராவது பேசினாலே அவர்கள் பிராமணர் அல்லாதவர்களாக இருந்தாலும் பின்னால் இருந்து பிராமணர்கள் இயக்குவார்கள் அப்படிங்கிறது இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. டெக்னிக்கலி சொல்லணும் அப்படின்னா,
எனக்கு அப்படி தோணலை. அது இதில் நிறைய பிராமணர்கள் ஈடுபட்டிருக்காங்கிறது வேற விஷயம். பட் அதே நேரம் இது என்ன மாதிரியான கருத்து அப்படின்னா, பிராமணர் அல்லாத ஜாதிகள் யாருக்குமே இந்து உணர்வு கிடையாது. அவர்கள் எல்லாருமே முட்டாள்கள். பிராமணனுக்கு மட்டும்தான் மூளை இருக்கு, பிராமணனுக்கு மட்டும்தான் இந்து உணர்வு இருக்கு, அதனால அவன் வந்து இவனை புறா ஏற்கிறான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கருத்து. இது வந்து முற்றிலும் கண்டிக்கப்பட வேண்டிய கருத்து. இது வந்து பிராமணர் அல்லாத ஜாதிகளை இழிவுபடுத்துகின்ற ஒரு கருத்து அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பிராமணர் அல்லாத ஜாதிகள்ல நல்ல இந்து உணர்வு இருக்கக்கூடியவர்கள் நிறைய படிச்சவங்க இருக்கும்போது தொடர்ந்து பிராமணர்கள் மட்டுமே புத்திசாலிகள், அவர்கள் மட்டுமே இந்து மதத்துக்காக போராடுபவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து வரலாற்று பூர்வமாக இதுக்கு ஆதாரமும் கிடையாது. இதுக்கெல்லாம் நிறைய பேசலாம். பட் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு நினைக்கிறேன். இப்ப அவரு பாரிசாலன் அவர் சொல்றப்போ ஸ்டெபி புல்வெளியில இருந்து வந்து ஆரியர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ஆரியர்கள்னாவே அவர் பிராமணர்கள் மட்டும்தான் குறிப்பிடுறாங்க. ஆரியர்கள்னா ஆனா பிராமணர்கள் இல்லை அப்படின்னு சில தரப்பு டிஃபெண்ட் பண்றாங்க. மீன் நாலேஜபிளி கொஞ்சம் ஹையா இருந்தாலோ இல்ல வந்து ரொம்ப அதிகமா படிச்சிருந்தாலோ இல்ல வீரமிக்கவங்களா இருந்தாலும் அவங்களை ஆரியர்னு கூப்பிடுற கலாச்சாரம் வந்து தொன்று தொட்டு இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ ஆரியர்னாலே பிராமணர்கள் தானா? அவர் செபி புல்வெளியில இருந்து வந்ததுக்கான ஆதாரங்கள் மீன் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்கு. பட் அது நீங்க அப்ஜெக்ட் பண்ற ஆய்வாளர்கள் இருக்காங்கன்னு அந்த டிபேட்ல சொல்லியிருந்தீங்களா? அதை பத்தின விளக்கங்கள் கொடுக்க முடியுமா? ஆமா, டோட்டலா பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு விதமான தியரி, ப்ரூவன் ஃபேக்ட் கிடையாது. உதாரணமா அவுட் ஆஃப் ஆப்பிரிக்காங்கிறது ஒரு தியரி. அனைத்து மனிதர்களும் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தார்கள். இந்த தமிழர்களாக இருந்தாலும் சரி, பிராமணர்களாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவங்கிறது ஒரு தியரி. அந்த மாதிரி ஒரு தியரி என்ன அப்படின்னா ஆரியர்கள் இந்த ஸ்ரீவி புல்விலிருந்து வந்தாங்க அப்படிங்கிறது. இப்போ இதை ஒரு கருத்தாக ஒரு வாதத்துக்கு நம்ம வந்து இதை உண்மைன்னு நம்ம ஏற்றுப்போம். இப்போ ஏற்றுக்கிட்டோம்னா இல்லை என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இப்போ அவங்க ஆரியர்களாக வரும்போதே பிராமணர் என்கின்ற ஜாதியாக அவர்கள் வந்தார்களா, அல்லது இங்க வந்த பின்னாடி இந்த பிராமணர் அப்படிங்கிற ஜாதி தோன்றியதா அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு எதுவும் தெளிவான பதில் இருக்க மாதிரி தெரியல. சோ அப்படி பார்த்தாலுமே அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துல மைக்ரேஷன்ங்கிறது ரொம்ப சாதாரணமா நடந்த, ரொம்ப இயல்பா நடந்த ஒரு விஷயம் தான். இப்போ பறவை விலங்குகளே பார்த்தீங்கன்னா வலசை போகுதுன்னு சொல்றோம், போயிட்டு வந்துடும். அது மாதிரி மனிதர்கள் வந்து வளங்களை தேடி மைக்ரேட் ஆகிறது இயற்கையான விஷயம். அப்படிங்கும் போது அந்த மைக்ரேஷன் நடக்கலைன்னா அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியை நம்பினோம்னா உலகத்துல மனிதர்களே இருந்திருக்க முடியும். ஸோ இதை ஒரு தவறான விஷயமாக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆரியன் இன்வேஷன் அல்லது ஆரியன் மைக்ரேஷன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாலுமே அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. பாரிசாலன் அவரோட டிபேட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஆரிய வருகைக்கு அப்புறம் புராண கலப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நூற்றாண்டுக்கு அப்புறம் புராண கலப்பு ஏற்பட்டுச்சு, எந்த நூற்றாண்டுக்கு முன்பு வந்து புராண கலப்பு ஏற்பட்டுச்சுன்றது அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. கிபி 250க்கு மேலதான் புராண கலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புராண கலப்பு இல்லாத நூல்களே நீங்க தமிழ்ல கிடையாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கீங்க. அது எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா தொல்காப்பியம் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க, தொல்காப்பியத்துல புராண கலப்பு கிடையாது, அது வந்து தொன்மையான நூல், சங்க இலக்கிய நூல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து புராண கலப்பு இல்லாத நூல்களே கிடையாதுன்னு சொல்றீங்களா? அதுக்கான வாதம் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? ஆமா, இதுக்கு என்னன்னா இன்டர்னல் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அந்த நூல்கள்லேயே என்ன ஆதாரம் இருக்கு. உதாரணமா தொல்காப்பியரே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வருணன் இந்திரன் வருணன்கிற பேரை நேரடியா பயன்படுத்துற, அது வேதத்துல நேரடியா வரக்கூடிய பேர். அப்போ இதுவே வந்து நமக்கு வேத கலப்பு ஏற்பட்டதை வந்து சொல்லிடுது. அடுத்ததா வேந்தன் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்றாரு. வேந்தன்கிறது இந்திரன், இந்திரன்னா தலைவன் அர்த்தம். ஓகே, பக்ஷி ஏந்திர மிருகேந்திர அப்படின்னு சொன்னா மிருகங்களுக்கு இந்திரன், கஜேந்திர மோட்சம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கஜங்களுக்கு யானைகளுக்கு தலைவன் அர்த்தம். அப்ப தலைவன் இந்திரன் அப்படிங்கிறது ஒரே பொருள். வேந்தன் அப்படின்னா இந்திரன்கிறது மேட்ச் ஆயிடுது. அதே போலதான் மாயோகம் செய்யணும். தொல்காப்பியர் சொல்லக்கூடிய எல்லா தெய்வங்களுமே வேத தெய்வங்களாக தானே இருக்காங்க. அப்போ எப்படி புராண கலப்போ இல்லை இந்த கலப்பு ஏற்படவில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று என்னன்னா, தொல்காப்பியத்தில் ரொம்ப தெளிவாக 4 விதமான சொற்கள் பற்றி சொல்றாரு. என்னென்ன சொற்கள் வரும்னு சொல்லும்போது திசை சொல்லும் ஒன்று தனியாக சொல்றாரு. வேற வேற திசைகள்லேருந்து வரக்கூடிய சொற்கள் அப்படின்னும் வட சொல் அப்படின்னு நேரடியாக ஒரு இதை பயன்படுத்துறாரு. அப்போ வட மொழியிலிருந்து நம்ம ஒரு சொல்லை எடுக்கும்போது அதை எப்படி தமிழ் படுத்தி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு தொல்காப்பியர் இலக்கணம் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போவே வட சொல்லி இங்கே உட்காந்துருச்சுங்கிறது தான் விஷயம். தமிழ்நாட்டில் வடமொழி அப்படிங்கும்போது சமஸ்கிருதம் அல்லது பிராகிருதத்தையும் சேர்த்து சொல்லலாம் இன்னைக்கு தேதிக்கு ஆய்வுகளில். பட் ஏதோ ரெண்டுமே வந்து சமஸ்கிருதம் பிராகிருதம் ரெண்டுமே இந்தோ ஆரிய மொழிகள் தான். இன்னைக்கு இருக்கிற வகைப்பாடு படி இந்தோ ஆரிய மொழி தான். நாளைக்கு இந்த தியரி மிஸ்ப்ரூவ் பண்ணலாம், அது வேற விஷயம். ஸோ அப்போ அந்த கருத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொல்காப்பியர் காலத்திலே மிக தெளிவாக
இந்த விஷயம் சமஸ்கிருத நமக்கு கலப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் வந்து 4 வர்ணம் பற்றி பேசுகிறார். அந்தனர் அப்படின்னு சொல்றாரு, அரசர் அப்படின்னு சொல்றாரு, வணிகர், வேளாளர் 4 விதமான வர்ணம் பற்றியும் சொல்றாரு. இது மிக தெளிவாக அந்த நார்த் தொல்காப்பியத்தில் எந்த மரபியல் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. சரி, அதுல வந்து அந்தனர்னா யாரு, அரசர் யாரு, அவங்களுடைய தொழில்கள் என்ன, நீங்க குறிப்பிடுறது இந்த 4 வண்ண கோட்பாட்டை வந்து 4 வண்ண பேரே சொல்றாரு. ஆமா, தொல்காப்பியத்தை ரொம்ப தெளிவா வந்து இருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா புறநானூர்லயே ஒரு இடத்துல வந்து நமக்கு வேற்றுமை தெரிந்த நாற்பால் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னனே பாடுறதா அவர் புறநானூர்ல வருது. அது ஆரிய கலப்பு இருக்கிற நூல்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஃபைன் பண்றாங்க. ஆமா ஆமா, அதான் நீங்க ஆரிய கலப்பு உள்ள நூல் அப்படின்னு நீங்க போயிட்டீங்கனாலே நீங்க ஒன்னொன்னையா இப்படி எடுத்து நீங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். புறநானூறு 2வது பாட்டிலேயே பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன்னு ஒரு மன்னனை பத்தி பாடும்போது உன்னுடைய ஆட்சித்திறம் வந்து எப்பயுமே வந்து சரியாகவே இருக்கும். எந்த அளவு அப்படின்னா 4 வேத நெறி திரிந்து போனாலும் கூட, அதாவது நம்ம சொல்ற வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் வாக்கு தவற மாட்டேன் அப்படின்னு நம்ம வேடிக்கையா சொல்றோம், ஒரு விஷயத்துக்கு சொல்றோம் இல்லையா. என் வாடம் இடிஞ்சு விடுமா? விழாது. அந்த மாதிரி வேதம் நெறி வந்து தெரியவே தெரியாதான். வேதம்ங்கிறது அவ்வளவு உயர்வான ஒரு கான்செப்ட். அது வந்து என்னைக்குமே பொய் சொல்லாது, அந்த நெறி வந்து என்னைக்குமே மாறாது. அத்தகைய வேதமே தெரிந்தாலும் கூட இந்த மன்னன் வந்து நல்லாட்சி பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, வேதத்துக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, அவ்வளவு ஒரு புனிதமான நூல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து புறநானூறு 2லயே வந்து 2வது பாட்டிலேயே வந்துருக்கு நமக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஆரிய கலப்பு இல்லாத ஒரு நூல் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியும். ஆரிய கலப்புனா சமஸ்கிருதர், அதாவது இவருடைய பாஷையில நான் ஆரிய கலப்பு அப்படின்னு சொல்றேன். நம்மளுடைய டேர்ம்ல வந்து அந்த இந்து சமய கலப்பு, அதாவது வைதீக தாக்கம் இல்லாத, கரெக்டா சொன்னா வைதீக தாக்கம் இல்லாத தமிழ் நூல் என்று எதுவும் இல்லை அப்படிங்கிறது. தமிழ்ன்ற சமஸ்கிருத பேசுற மக்கள் நீங்க இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் யாருமே இல்லை. சமஸ்கிருதம் வந்து யாருக்குமே தாய்மொழியும் கிடையாது. பிராமணர்களுக்குமே அங்கங்க அந்தந்த பாஷை என்ன இருக்கோ அதை தான் பேசுறாங்களே தவிர்த்து சமஸ்கிருதம் என்பது முற்றிலும் ஒரு மந்திரங்களுக்காக முழுக்க வந்து அந்த காலத்துல டெக்னிக்கலான சப்ஜெக்ட், மருத்துவம், ஜோதிடம், அப்புறம் வந்து கணிதம், விஞ்ஞானம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மொழிதானே தவிர்த்து அது வந்து தாய்மொழியாக யாருக்கும் இருந்தது கிடையாது. ஓகே, கல் தோன்றத்துல முன்னாடியில இருந்தே தமிழ்ன்றது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதுவும் உண்மையும் கூட தான். ஸோ சமஸ்கிருதம் அப்படின்றதுக்கும் தமிழுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்கு. அப்ப ஏன் வந்துட்டு தமிழ்ல இருந்து சமஸ்கிருதம் அறிவு வந்திருக்க கூடாதுன்றது என்னோட கேள்வி. இப்போ என்னன்னா, இதை சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ண முடியுமாங்கிறதான் கேள்வி. இப்போ நீங்க வந்து யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ இந்த கருத்தை வந்து திரும்ப சொல்லலாம். இதை ஒரு இது இங்கே போய் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் இதை பேப்பராக வந்து சப்மிட் பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியுமானா எனக்கு தெரிஞ்சு ப்ரூவ் பண்ண முடியாது. அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேதியில மொழிகளை வந்து வகைப்படுத்தியவர்கள் தெளிவாக தமிழ் என்பது ஒரு திராவிட மொழியாக வகைப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு தேதி நாளைக்கு அது மாறுமாங்கிறது நமக்கு தெரியல. அது என்னன்னா, நீங்க வந்து இப்போ நான் சொன்ன மாதிரிதான் ஒரு கட்டத்துல வந்து பூமி என்னன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, பிளாட்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஜியாய்டு ஷேப் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விஞ்ஞானம் ஆய்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு புது விஷயம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இன்னொன்று வந்து அவுடேட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க சொல்றக்கூடிய கான்செப்டை வந்து நீங்க ஒரு யூனிவர்சிட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு பெரிய இடத்துலையோ அறிவு சார்ந்த ஒரு தளத்தில், ஃபேஸ்புக் யூடியூப் கிடையாது, இங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை, அறிவு சார்ந்த ஒரு தளத்தில் இதை நிரூபிச்சிட்டீங்கன்னா அன்னையிலேருந்து நம்மளுடைய கருத்தையும் நம்ம வந்து தாராளமாக மாற்றிக்கலாம். ஓகே பிரதர், இப்போ அந்த டிபேட்ல இருந்து போவோம். டிபேட்ல வந்துட்டு முருகர் வந்து தமிழ் கடவுளா இல்ல வந்துட்டு வட இந்திய கடவுளா அப்படின்ட்டு அந்த டிபேட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, பார்ன் இன் நார்த், ஷேப்ட் இன் மிட், வர்ஷிப்ட் இன் சவுத்ன்ற அந்த தெலுங்கு படத்தோட ட்ரெய்லர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது அவங்க சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து தமிழ் ஆர்வலர்களுக்கு மட்டும்தான் கோபம் வருது. இந்து சமயம் அந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்களா, இந்திய ஐடியாலஜி இருக்காங்களா, அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. பிகாஸ் அவங்க எங்க இருந்தாலும் அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தமிழ் உணர்வும் இருக்கணும் இல்லையா? நம்ம கடவுள் தான், நம்ம கடவுள் எப்படி அவங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் அங்க அந்தந்த நேட்டிவ் லாங்குவேஜஸ் பேசுறவங்களா தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்ப இங்க நேட்டிவ் லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு அந்த உணர்வு இல்லாத காரணத்தினாலதான் தமிழ் தேசியவாதி அவங்களை அந்நியமா பாக்குறாங்களான்னு கேட்கிறேன். இல்லை, அதாவது என்னன்னா, தமிழ் உணர்வு இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன், இந்த டிபேட்டே வச்சு எடுத்தோம்னா
பாரிசாலன் வந்து ஒருவித தமிழ் உணர்வாளர் தான், மறுப்பில்லை. விக்னேஷ் தமிழ் உணர்வு இல்லாதவரா அப்படின்னா இல்லை, அவரும் தமிழ் உணர்வாளர் தான். நான் தமிழ் உணர்வு அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷன் என்ன? ஏன்னா இவர் காட்டினது எதுவுமே வந்து சமஸ்கிருத இலக்கியம், முன்னாடியே சொல்லிட்டாரு சமஸ்கிருத இலக்கியம் பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னே சொல்லிட்டாரு. ஏன்னா அதுக்குள்ள போனோம்னா டிபேட்டுடைய ஸ்டைல் வேற மாதிரி போயிடும். அது வந்து என்னன்னா அந்த புராண இதிகாசங்கள் முழுசா படிச்சிருந்தா மட்டும்தான் டிபேட் பண்ண முடியும். இங்க டிபேட் செய்பவர்கள் 2 பேருமே தமிழர்கள், தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள். அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து தமிழ் இலக்கியம் தான். ஸோ அதனால இவர் என்ன எடுத்துட்டு வர்றாருன்னா தமிழ் இலக்கியத்திலிருந்து தானே ஆதாரம் எடுத்துட்டு வர்றாரு, வேற இதுல இருந்தே எடுத்துட்டு வரல. இப்போ முருகன் வந்து வட இந்தியானே விட்டுருங்க, இமயத்தில் பிறந்தார் அப்படிங்கிற கான்செப்ட் யார் சொல்றாங்கன்னா நக்கீரர் சொல்றாரு. இப்ப நக்கீரர் வந்து தமிழ் புலவரா இல்லையா? தமிழ் புலவர் தானே. பரிபாடல் எழுதினவர் யாரு? தமிழ் புலவர் தானே, நமக்கு தெரியுது. அருணகிரிநாதர் யாரு? ரொம்ப அழகா வந்து இன்னைக்கு முருக பக்தி இவ்வளவு தூரம் பிரச்சாரத்துக்கு வந்திருக்குன்னா அது காரணமே அருணகிரிநாதருடைய திருப்புகழ் தான். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இமயமலையில வந்து சிவபெருமான் இருக்காரு, சிவபெருமான் வந்து முருகன் பிறந்தாரு அப்படிங்கிறது விஷயம் எல்லாமே வந்து பல நூற்றாண்டுகளாக தமிழ் அருணகிரிநாதர் வந்து அவர் ரைட் ஐடியாலஜில தானே இருக்காரு. அவர் கடவுள் சார்ந்து புராணங்களை நம்பக்கூடியவரா தானே இருக்காரு. இப்ப அவர் சொல்றதை நம்ம எடுத்து நம்ம வந்து தமிழ் தேசியவாதிகள் டிஃபெண்ட் பண்ணா அது முடியாது இல்லைங்களா? இப்ப சங்க காலத்துல வந்துட்டு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பேசுறதான முறையா இருக்கும். ஆமா, அப்படி சொன்னீங்கன்னா சங்ககால நூல்கள் வந்து திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் தெளிவாக முருகன் வந்து யாருக்கு பிறந்தார், எங்கே பிறந்தார்ங்கிறத வந்து ஆரிய கலப்பு இருக்காங்க. கிபி 200 பின்பு வந்த நூல்கள். அப்படி பார்த்தா நான் சொன்னேன் புறநானூர்லயும் ஆரிய கலப்பு இருக்கு. ஸோ ஆரிய கலப்பு இல்லாத நூல்கள்னே நமக்கு ஒன்றும் தெரியலை. ஏன்னா இப்போ ஒன்னொன்னா எடுத்து டிபேட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா அது பாட்டு வந்துட்டே தான் இருக்கு. ஸோ வந்து எங்கே இருந்து எடுப்பீங்க? இப்போ சிவன் வந்து முருகனுக்கு தந்தை அப்படிங்கிறது சைவ சமயத்துடைய நம்பிக்கை. ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். நீங்க வந்து இந்துன்னு சொன்னா நீங்க இதை மறுப்பீங்கிறது எனக்கு தெரியும். தமிழ் தேசியவாதிகள் இந்து அப்படிங்கிறத ஏத்துக்கிறது இல்லை. இந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க? சைவம் வைணவம் தமிழருடைய சமயம்னு சொல்றீங்க. தமிழ் தேசியவாதிகள் சைவ மதத்தை முழுசா படிச்சிருக்கீங்களா? தமிழ் தேசியவாதிகள் வைணவ மதத்தை முழுசா படிச்சிருக்கீங்களா? வைணவ மதத்தை முழுதாக ஒரு தமிழ் தேசியவாதி படித்து விட்டார் என்றால் ராமரை எந்த காரணம் கொண்டு எதிர்க்கவே மாட்டாங்க. ஆனா வைணவ மதம்னா என்னன்னு தமிழ் தேசியவாதிகளுக்கு தெரியல. தமிழ் தேசம் மொத்தமா பொதுமைப்படுத்துறதுக்காக சொல்லல, பொதுவா நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுன்னா நல்ல விஷயம் தெரிஞ்ச தமிழ் தேசியவாதிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. நாங்க ஏன் அதை பத்தி படிக்கணும்ன்ற வைணவம் சைவம் வைணவத்தை பத்தி. ஆமா, நீங்க ஏன் படிக்கணும் அப்படின்னா நீங்க தான் என்ன சொன்னீங்க, தமிழரின் மதம் இல்ல எங்களுக்கு திருக்குறள் இருக்கு, அதோட பெரிய நெறி கோட்பாடு வேற எது நூல்லையும் இல்ல. நாங்க ஏன் மத்த சமயத்தை ஃபாலோ பண்ணுவோம்? சரி, அப்போ வைணவம் வேணாமா, சைவம் வேணாமா? சைவம் வைணவம் இருக்கணும், ஆனா எங்களுக்கு அதுல சொல்றதை விட திருக்குறள்லயே அதிக நெறிகள் கற்பிக்கிறாங்கல்ல. அதாவது திருக்குறள் வந்து மோட்சத்துக்கான வழின்னு சொல்லுது. 10வது திருக்குறளே பிறவி பெருங்கடல் நீந்தாரே நீந்தார் இறைவனடி சேராதார்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அந்த இறைவன் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அதுக்கு எங்கே போவீங்க? சரி, திருக்குறள்ல நீங்க கேட்கிற கொஸ்டின் பிரகாரம் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இந்துன்னு இருக்கு. இந்து அப்படிங்கிற வார்த்தை இல்லை. இந்து அப்படிங்கிற வார்த்தையே தமிழ்ல நிலவை குறிக்க மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப பின்னாடி தான் அது ஒரு மதத்தை குறிக்கிறதுக்காக வந்திருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ திருக்குறள் சொல்லக்கூடிய நெறிகள் என்னென்ன அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்து சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் அங்கேயும் சொல்லியிருக்கு. இல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க சொல்றோம், திருக்குறள் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்றோம். அதான் இந்த ஆரிஜின் பிரச்சனையில நம்ம இறங்கணும் அப்படின்னா எது முந்தி அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இன்டர்பிரட் பண்றதா எங்க பிரச்சனைன்னு சொல்றாங்க. தமிழ்ல இருந்து எடுத்துட்டு போய் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னேன்ல இந்த கோட்பாடுகள் இந்து மதத்திலயும் இருக்கு. ஆனா அப்படி இந்து மதத்துல இருந்து திருவள்ளுவர் எடுத்திருந்தாருன்னா அங்க திருக்குறள் ஏதோ ஒரு இடத்துலயாவது ஹிந்துன்றதை குறிப்பிட்டிருப்பாரு. இந்துங்கிற வார்த்தை இல்லை, நான் மொத்தமாவே சொல்லிட்டேன். அதுக்கு பதிலா வந்து வைதீக நெறி சார்ந்த விஷயங்கள் அவர் வந்து சொல்றாரு. அது இன்டர்பிரேஷன் தான், இன்டர்பிரேஷன் இல்லை. இப்போ அது இன்டர்பிரேஷன்னா யாருடைய இன்டர்பிரேஷன்? நான் கேட்குறேன், திருக்குறள் வந்து எடுத்துக்கோங்க. உதாரணமா வந்து ஒரு நல்ல திருக்குறள் இருக்கு. அது ஒரு மன்னன் வந்து சிறப்பா ஆட்சி செய்யலை அப்படின்னா தொழில், அதாவது அறுதொழிலோன் நூல் மறப்பர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மன்னன் சரியா ஆட்சி பண்ணலன்னா என்னென்ன கேடு ஒரு நாட்டுக்கு வரும்? மன்னன்னா சத்திரிய வர்ணம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அவன் வந்து சரியா ஆட்சி பண்ணலன்னா வரிசையா என்னென்னலாம் கேடு வரும்னு சொல்லிட்டே வர்றாரு. கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா பசு பால் தராம போயிடும், அந்தணர்கள் பிராமணர்கள் நூல்னா என்ன வேதம், அந்த வேதத்தை வந்து மறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. வேதத்தை மறந்து விடுவது மிகப்பெரிய கேடு அப்படின்னு நம்பக்கூடிய மதம் இது.
அதுதான் திருவள்ளுவருடைய மதமாக இருக்க முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். அப்போ அதே மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பிராமணன் வந்து வேதத்தை வந்து மறந்து போனால் கூட மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகவும் பார்ப்பான், பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும் அப்படிங்கிறார். ஒரு பிராமணன் தன்னுடைய வேதத்தை மறந்து விட்டா கூட மறுபடியும் படிச்சுக்கலாம். ஆனா பிறப்பினால் வரக்கூடிய ஒழுக்கம், இந்த பிறப்பினால் வரக்கூடிய ஒழுக்கம்ங்கிற வார்த்தையிலே நீங்க பாத்தீங்கன்னா அங்க கதை முடிஞ்சுது. அவர் வந்து பிறப்பினால் ஒரு ஜாதிக்கு மட்டும் எப்படி ஒழுக்கம் வரும், இந்த கேள்வி வருது இல்லையா? இதை வச்சுதான் நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஈவேரா அப்போ ஒரு மதத்தினால வரலாம் இல்ல, பிறப்பினால் வருதுன்னு வள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லல, மாட்டிக்க விரும்பல. ஸோ அவர் வந்து இப்படி சொல்றாரு. இப்படி வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து பிராமணர்களுக்கு உயர்வு கற்பிக்கிற வழக்கத்தை திருக்குறளே சொல்லிடுறேன். அதாவது இப்போ ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது சொல்றாரு, அதை வந்து மாற்று கருத்து இல்லை. பட் அதே நேரத்தில் யார் வந்து மறுபிறவியை நம்புகிறார்களோ அவர்கள் வந்து வர்ண கோட்பாடு, இந்த கர்ம கோட்பாடு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுதானே உண்மை. ஸோ திருவள்ளுவர் வந்து தெளிவாகவே ஒரு வைதிக மதத்தை சேர்ந்தவராக இருக்க முடியும். சமண சாயல் அங்கங்கே இருக்கு, அதையும் நம்ம மறுக்கலை. சமண சாயல் இருக்கு, பௌத்தம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆசீவகத்துடைய ஊழல் மாதிரியான கான்செப்ட் கொஞ்சம் அங்கங்கே தொட்டிருக்கலாம். ஸோ திருவள்ளுவருடைய மதம் என்பது ஏதோ ஒரு இந்திய மதம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ நேரடியாக வைதிகம்னு நான் அடிக்கலை, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அதை முழுசா நம்ம படிச்சாதான் சொல்ல முடியும். வைதிகம், சமணம், ஆசீவகம் இதனுடைய சில தாக்கங்கள் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. தமிழரோட வழிபாடுன்றது வந்துட்டு நிலங்கள் சார்ந்ததா இருக்கு. நிலங்கள் தெய்வங்கள் சார்ந்ததா இருக்கு. மாயவனா இருக்கட்டும், எல்லாம் வந்துட்டு சேவனா இருக்கட்டும், எல்லாமே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதை சார்ந்ததா இருக்கு. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க வடநாட்டுல சுப்பிரமணியமா இருக்கிறவரு இங்க முருகரா இருக்காரு. ஆமா, சுகிசிவம் என்ன சொல்றாருன்னா, பிராமணியத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் சுப்பிரமணியம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அந்த கருத்துக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒன்றும் தெரியல. அவர் வந்து சுகிசிவம் வந்து எந்த ஆங்கிள் அதை கொண்டு போறாரு அப்படிங்கிறது தெரியல. பொதுவாகவே இங்கே ஒரு முருகன் இருந்தார், தமிழர்களின் தனியான ஒரு முருகன். அவருக்கு வந்து ஆரிய சாயல் பூசி சுப்பிரமணியன் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்தெல்லாம் இருக்குது. பட் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வரலாற்றை அணுகும்போது பல விஷயங்கள் எடுத்துக்கணும், இலக்கியத்தை மட்டுமே எடுத்துக்கூடாது. இப்போ இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த தொல்காப்பியர் வந்து ஒன்று சொல்லிட்டாரு, சங்க இலக்கியத்தில் முருகன் அப்படிங்கிற குறிப்பு வந்து நமக்கு இருக்குது. இதனுடைய காலம் என்னன்னே நமக்கு தெரியாது. சங்க இலக்கியங்கள் வந்து பல பேர் டேட் பண்ணியிருக்காங்க, மாற்றி மாற்றி டேட் பண்ணியிருக்காங்க, ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்போதைக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது என்னென்னா கிமு 3லேருந்து கிபி 300 வரைக்கும், இந்த 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அப்போ இதே நேரத்தில் நமக்கு வந்து முருகனுடைய காயின்ஸோ இல்லை முருகன் உருவம் பதித்த வேற ஏதாவது சீல்ஸோ முருகனுடைய சிலைகளோ குறைந்தபட்சம் முருகனுடைய பேர் தாங்கிய ஒரு பானையோட நமக்கு இங்கே கிடைக்கணும் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஒன்றுமே கிடைக்கலையே, இது வரைக்கும் கிடைக்கல. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் முருகன் இருக்கு, கிரீக்கில் இருக்கு, கிரேக்கத்தில் அவங்க ஒரு வேற ஒரு ஃபார்மில் சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் தெளிவாக அந்த சிலை வந்து இடது கையில் வந்து சேவலையும் வலது கையில் வந்து வேலையும் வச்சிருக்க மாதிரியான ஒரு அழகான ஒரு சிற்பம் கிரேக்க பாணியிலேயே இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸே கிரேக்க ட்ரெஸ் தான், அதை பார்த்தா தெரியும். கிபி 200 அந்த டைம்லயே நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி குப்தர்களுடைய காயின்ஸ்ல முருகனுடைய உருவம் கிடைக்கும். ஆப்கானிஸ்தான் பத்தி சொல்றீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாரத நாடுன்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா. நம்ம இவர் எங்க இருந்து, காந்தாரி எங்க இருந்து வந்தாங்க, காந்தாரி அம்மன் சொல்லி இங்க கோயில் கட்டுறாங்க. தமிழ்நாட்டுல கோயில் இருக்கு. அந்த மாதிரி திரௌபதி அம்மனுக்கு எத்தனை கோயில் இருக்கு தமிழ்நாட்டுல சொல்லி பாருங்க. நினைச்சா திரௌபதியோடைய பிறந்த ஊர் வந்து உத்தரப்பிரதேசம் தான். ஸோ அதனால இந்த மாதிரி பாகுபாட்டுக்குள்ளே நம்ம வர முடியாது. அப்போ அப்படி பார்க்கும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி முருகனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து வடக்குல வந்து ரொம்ப ஏர்லியரா நமக்கு கிடைக்குது. அதை மறுக்கவே நம்மளால வந்து முடியாது. அதுக்கு சமமான சிற்ப சான்றுகள்லாம் தமிழ்ல ரொம்ப பின்னாடி தான் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சே முருகன் உருவம் பதித்த காசு வந்து அநேகமாக செவ்வப்ப நாயக்கருடைய காசு தான். அது வந்து எப்ப பண்ணாங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில்ல அங்க வந்து முருகன் சன்னதி அமைச்சவர் ஒரு நாயக்கர் தான், தெலுங்கு ஆட்கள் தான், அவங்க தான் முருகன் சன்னதி அமைச்சாங்க. முருகன் சன்னதி அமைச்சதோட அந்த காசையும் வெளியிட்டார்கள்னு ஒரு கருத்து இருக்கு. ஸோ முருகன் உருவம் பதித்த காசு வந்து யௌதேயர்களுடைய காசு ரொம்ப முன்னாடி கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ இதையெல்லாம் எவிடன்ஸா வச்சுட்டு வடக்குல இருந்து தான் முருக வழிபாடு வந்தது அப்படின்னு ஒரு சாதிச்சா அதை நம்மளால ஏத்துக்க முடியுமா? ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, கிடைக்கிற ஆதாரங்களை வச்சு தான் நம்ம பேச முடியுமே தவிர்த்து இங்கேருந்து அங்கே போச்சா அங்கேருந்து இங்கே வந்ததா அதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய குழப்பத்துக்கு தான் வந்து உண்டாக்கும். ஸோ முடிவாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இலக்கியங்கள் மட்டுமே சான்று கிடையாது. இலக்கியங்களை தாண்டிய சான்றுகளை ஆராயும் போது அது வந்து முருக வழிபாடு என்பது இயர்லி வடக்க தான் தோன்றி இருக்குங்கிறது வந்து நம்மளால
இப்போ கிடைக்கிற ஆதாரங்களின்படி நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை கீழடி மாதிரியான பழைய இடங்கள்ல ரொம்ப பழமையான முருகன் சிலைகள் ஏதோ கிடைச்சதுன்னா நம்ம கருத்தை வந்து நிச்சயமா மாத்திப்போம். அதுல இருந்து மாற்று கருத்தே இல்லை. இப்போதைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சதுன்னா சாலவன் குப்பத்தில் கிடைச்ச ஒரு முருகனுடைய வேலு. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலில் வந்து மேலே ஒரு தாமரை இருக்கும், கீழே ஒரு தாமரை இருக்கும். தாமரை எப்படி அங்கே வந்ததெல்லாம் கேட்க முடியாது, ஏன்னா சிற்ப லட்சணம் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பொதுவாக நம்ம கேட்கும்போது இது சொல்கிறோம் வேண்டாம், அந்த ஒரே ஒரு சாலவன் குப்பத்தை மட்டும்தான் எடுத்துருவேன். அதை தவிர்த்து வேறு எந்த ஆதாரங்களுமே கிடைக்கலையா? ஏன்னா நார்த்தில் நான் அவ்வளவு காட்டிட்டேன். குப்தர்கள், யௌதேயர்கள், குஷானர்கள், அப்புறம் வந்து காந்தாரா ஆர்ட், இவ்வளவு விஷயம் சொல்லிட்டேன். அதே மாதிரி ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலேயுமே முருகன் பற்றி வரும். ஸோ அந்த ஈக்குவலான நான் வந்து இலக்கியத்தோட சேர்த்து காயின்ஸை காட்டிட்டேன், இதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் காட்டி இது மாதிரி தமிழ்நாட்டில் காட்டிட்டீங்கன்னா கருத்து வந்து எல்லாருமே ஏற்றுக்க தான் போகிறாங்க. பட் இது மாதிரி எதுவுமே காட்டாமல் இலக்கியத்தை மட்டுமே சுற்றி வந்தா எப்படி? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ குன்று எங்கெங்கெல்லாம் இருக்க குமரன் அங்கங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். தமிழ்ன்றது வந்து இப்ப வரையறுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி கிடையாது. தமிழ்நாடு அப்படின்னு தமிழர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா கம்போடியால இருந்து ஸ்ரீலங்கால இருந்து இது உலகம் முழுக்க தமிழன் தான் மூத்த குடின்னா தமிழர்கள் வந்துட்டு எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் பரவி இருந்திருப்பாங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி அது இப்போ வரையறுக்கப்பட்ட இந்தியால வட இந்தியால தமிழர் முருகர் பிறந்திருந்தார் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து ஒரு தமிழர் தான். இந்தியா முழுக்க தமிழர்களுடைய நிலம் தான். அப்போ முருகன் வந்து அங்க பிறந்ததுல ஒன்றும் தப்பில்லை சொன்னாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஸ்கந்தர், சுப்பிரமணியன் இவர் எல்லாருமே முருகர் அந்த கதைகளும் இதுல கூறியிருக்க கதைகளும் ஒரு சேர இருக்கு அப்படின்றதுனாலதான் நீங்க சொல்றீங்க. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து ட்ரேடர்ஸ் போறாங்க, தமிழ்ல இருந்து ட்ரேடர்ஸ் வந்து வட இந்தியாவுக்கு போறாங்க. அங்க அவங்க பாக்குற சில விஷயங்களை இங்க வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டாங்க. சரி சரி, இங்க வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டாங்க. இங்க வந்து ஸ்கந்தர் அப்படின்னு இருக்காங்க, அவருக்கு மகன் சிவன், அவருக்கு எல்டர் பிரதர் வந்து எப்படியோ நார்த்தால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. அங்க இருக்கவங்க வந்து அங்க இங்க வணிகம் செய்யறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடு இருக்கு. வணிகம் செய்யறவங்க அங்க இருந்து இங்க வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆரிய வருகைன்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் ட்ரேட் பண்ணி வரும்போது அங்க சுத்தி பார்த்துட்டு வரும்போது இங்க நீங்க சொல்றதுல சில லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மலேசியா மாதிரியான நாடுகளில் சீனாவில் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு தமிழ் கோவில் இருக்கு. அது தமிழ் மீன்ஸ் தமிழ் வணிகர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் வந்து இருக்கு. நேரடியாக நீங்கள் பார்க்கலாம், சைனீஸ் டெம்பிள்னு போட்டிங்கன்னா வரும். முழு கோவில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. இங்கேருந்து போன யாரோ வணிகர், செட்டியார் மாதிரியான ஒரு கம்யூனிட்டி அங்கே போய் நிச்சயமாக கோவில் கட்டியிருக்காங்க. சிவலிங்கம் வந்து அந்த தூண்ல இருக்கு, சிவலிங்கம் இருக்கு, ஒரு பக்கம் நரசிம்மர் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில வணிகர்களுடைய கல்வெட்டு, தமிழ் கல்வெட்டு கூட வந்து இங்கெல்லாம் கிடைச்சிருக்கு. கம்போடியா மாதிரியான நாடுகளில் கிடைச்சிருக்கு. இங்கேயும் எகிப்திலே இப்போ கிடைச்சது இல்லையா, கொற்றன், சிகை கொற்றன் அப்படிங்கிற பேர்லாம் கிடைச்சது இல்லையா. இதெல்லாம் கண்ணு முன்னாடி நேராக நம்ம ஹிஸ்டரியாக பார்த்துட்டோம். இது யாருமே மறுக்க போகிறது கிடையாது. பட் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்படித்தான் அன்னைக்கு மாறுச்சா அப்படிங்கிறது கேள்வி. வணிகர்களால சமயம் பரவும் என்பது உண்மை. ஆனால் அவர்கள் மட்டுமே முழு காரணமாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கிட்டோம்னா ராமாயணம் பற்றின ரெஃபரன்ஸ் இருக்கு, மகாபாரதம் பற்றின ரெஃபரன்ஸ் வருது, புராண கதையெல்லாம் வருது, வேதத்தை வந்து உயர்வா சொல்லுது. இது வந்து வெறும் வணிக உறவால வந்திருக்க முடியாது. என்ன காரணம்னா, தமிழர்கள் வந்து வட இந்தியர்களோட வியாபாரம் பண்றாங்க, கிரேக்கர்களோட வியாபாரம் பண்றாங்க, ரோமானியர்களோட வியாபாரம் பண்றாங்க. ஏன் கிரேக்கர்களுடைய இலியட்டும் ஒடிசியும் தமிழ் நூல்கள்ல இல்லை? சிம்பிள் லாஜிக். அப்ப அவர்களுடனான உறவுங்கிறது வெறும் வணிக உறவு. மேபி 2-3 கிரேக்க வார்த்தைகள் தமிழ்ல வந்து கலந்திருக்கலாம். மத்திகை, சுருங்கைலாம் 2-3 வார்த்தை சொல்றாங்க, நிறைய ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. இதை தாண்டி கிரேக்கர்களுடைய நம்பிக்கை ஏதாவது நம்ம கிட்ட வந்திருக்கா? இத்தனைக்கும் பாண்டிய மன்னனுக்கு வந்து ஒரு பாடி கார்டா வந்து யவனன் இருந்தான்னு சொல்லி முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி இந்த மாதிரி சில நூல்கள் எல்லாம், நெடுநல்வாடையிலலாம் வருது. பட் அவர்கள் என்னைக்குமே வந்து அவர்களுடைய மதம் வந்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மாதிரி நமக்கு ஒரு தடயம் கூட இல்லைங்க. அந்த மாதிரி எந்த தடயமும் இல்லை. ஆனால் ஏன் வட இந்தியாவில் இருந்தால் அந்த சமயம் மட்டும், அது மட்டும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, அவங்களோட மட்டும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படின்னா, வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்குமான உறவு வெறும் வணிக உறவு கிடையாது. அது வந்து மத உறவு. அதையும் தாண்டி ரொம்ப தீவிரமான கலாச்சார உறவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கலாச்சார உறவு. ஆமாம், இதுதான் டிஃப்ரென்ஸ். அதனால தான் தமிழில் ரொம்ப பழசு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிராமி ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்கிறாங்கல்ல,
அதெல்லாம் ஜெயின முனிவர்களுக்கு கொடுத்த தானம். இப்போ இந்த ஐராவதம் மகாதேவன் அவருடைய புக்கு நம்ம வச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இயர்லி தமிழ் எபிகிராஃபி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நூல். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டில் வந்து அவருடைய காலத்தில் கிட்டத்தட்ட 100 பிராமி கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு தமிழ் பிராமின்னு சொல்றாங்க இல்லையா, தமிழி அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஸோ அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவை 90%, சில நடுகர்கள்லாம் தூய தமிழ்ல இருக்கு, அது சமணத்தோட தொடர்பு இல்லாத, அதையும் நான் ஏத்துக்கிறேன். 90% கல்வெட்டுகள் வடநாட்டில் இருந்த வந்த சமணர்களுக்கு தமிழ் வணிகர்கள் கொடுத்த தானம் பற்றியது, தமிழ் அரசர்கள் கொடுத்த தானம் பற்றியது. அப்பவே அவங்க இங்க வந்துட்டாங்களே. சோ என்னன்னு சொல்லுவீங்க? சோ வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்குமான உறவு அப்படிங்கிறது வெறும் வணிகம் சார்ந்தது அல்ல, முழுக்க முழுக்க கலாச்சாரம் சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம இது பார்க்கணும்.